அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்களை 24 மணி நேரத்தில் வந்து கைது பண்ணி ஆகணும். அப்படி கைது பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து போராட்டம் பண்ணுவேன். சீமான் சட்ட விரோதமாக கல் வந்து இறக்குறாரு, அவரை வந்து கைது பண்ணணும். சீமான் வந்து அருவாள் எடுத்து காட்டுறாரு, அவர்கிட்ட ஒரு அருவாள் இருக்குது அப்படின்னா என்கிட்ட 100 அருவாள் இருக்குது. நாங்கள் 100 பேர் போய் அவர் வந்து இதுக்கு மேலே கல் இறக்க போனாரோ ஏற்ற போனாரோ மரம் ஏறினார் அப்படின்னா நாங்கள் போய் சண்டை செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வரை விட்ட இந்த கிருஷ்ணசாமி. அப்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, சீமான் அவர்கள் மதுரையில் அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு லெட்டர்பாடு கட்சி ஒரு அட்ரஸே இல்லாத ஒருத்தர், அவர் அந்த சாதி மக்களை வச்சுட்டு அடமானம் பண்ணி அதை வச்சு வயிறு வளர்க்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல நம்ம வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சோம். கரிகால மல்லார் அப்படிங்கிறவர் இவர் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவரே கிடையாது அப்படிங்கிற பல தகவல்களை நம்ம விமல் ஊடகமே வந்து பேசியிருக்கணும் வைங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தலைமையில் காவேரி பிரச்சனை அது ஒட்டுமொத்த தமிழருக்காக பிரச்சனை தான். ஆனாலும் கூட இவர் தலைமையில் எதுக்கு நம்ம போய் நான் சீமானை போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு உண்டான பதிலே நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் என்ன அந்த கூட்டத்தில் வந்து பேசுனாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒருத்தர் வந்து சீமானை வந்திருக்காரா, சீமான் மேலே வன்மத்தை கக்குவோண்டா அப்படின்னு சொல்லி கக்கிட்டு கக்குறாரு. யாருன்னா இந்த பலகருமையா அப்படிங்கிற அவரை பார்க்கும்போதே பாருங்களேன், சாதி வெறியன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த சாதி வெறியர் சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறனால நாயக்கர்கள் தான் முதல்ல என்ன பண்ணாங்களாம், இந்த காவேரி பிரச்சனைக்காக படையெடுத்து போனாங்கன்னு சொல்லி சம்பந்தம்லாம் பேசி சீமான் மேலேயும் தமிழ் தேசியம் மேலேயும் வன்மத்தை கீழே வச்சுருக்காரு. இதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விமல் ஊடகமான இந்த சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விமல் வாய்ஸை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றாருங்க. அந்த நாடகம் என்ன அப்படின்னா, காவேரி வந்து இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும் அப்படின்னு நான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுறேன்னு கிருஷ்ணசாமி அவர்களை அப்பட்டமாக தருது ஒரு நாடகம் நடத்துகிறாரு. அரசியல் நாடகம் நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, கல்லுங்கிறது தமிழரோட உணவுங்க. அந்த கல் தமிழோட உணவு இல்லை. அந்த கல்லை வந்து தடை பண்ணணும், சீமான கல் வேணும் அப்படின்னு சொல்லி பனைமரம் ஏறுறாருன்னா அது ஒட்டுமொத்த தமிழருக்கு உண்டான பிரச்சனை. தமிழ்நாட்டிலே தமிழருக்கு உண்டான கல் உணவு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. காவிலேருந்து தண்ணி வர்றது பிரச்சனை, அதுவும் தமிழர் உரிமை தான். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல் தமிழர்களுக்கு வந்து பனைமரத்தின் மூலிமா கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து போராட்டம் பண்ணி சீமானவர்கள் காலை வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு பேசினேன். இவர் வந்து காவேரி தமிழர் உரிமைன்னு சொல்லி பேச முடியும்? இவருக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குது? ஒரு தகுதியும் கிடையாது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தகுதி கிடையாது. அதான் நம்ம சொல்ல வரோம். அவர் கல் வேணாம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மதுபானங்களில் வந்து 40% இருக்குது, இதில் 4% தான் இருக்குது. சரி, அப்படி இதில் குடித்தா பிரச்சனைனா கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் குடிக்கிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னா தமிழர் கல் உணவுங்கிறத அதை நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு தான் சீமான் போராட்டம் பண்ணுறாரு. அப்படியே சீமான் அவர் போராட்டம் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் கூட அமைதியாக இருக்கார். அன்னைக்கு முதலமைச்சர் கூட அமைதியாக இருக்கார். போப்பா ஏதோ பண்ணிக்க அப்படின்னு விட்டாரா என்னன்னு தெரில. அவங்க மறைமுகமாக வேலை பார்க்குறாங்க. டைரெக்டாக தொட்டால் சீமானுக்கு செல்வாக்காயிருமோ ஏதோ ஒரு வகையில் பயந்துக்கிட்டோ ஏதோ ஒன்று விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். இவர் இருந்துக்கிட்டு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இவர் தமிழர் தானே, அதில் கூட நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். இவர் யார் அப்படிங்கிறத எல்லாமே கரிகால அண்ணன் மல்லார் அண்ணன் சொல்லி எல்லாம் போடுதுன்னு வைங்களேன். அப்படி இருக்கக்குள்ள இவர் தமிழருக்கு எதிரானவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி. அப்புறம் எப்படி அவர் நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அது எப்படி சரிப்பட்டு வரும்? தமிழர் ஒற்றுமைக்காக எப்படி வரும்? அவருடைய அரசியல் மைலேஜுக்கு அவர் ஒரு நாடகம் போகிறார் அப்படிங்கிறதா வந்து ஃபேக்ட்டு. அதான் ஃபேக்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்களும் தமிழர் உரிமைக்காக வந்து போராடுறோம், காவிரிக்காக போராடுறோம் அப்படின்னு ஒரு பாவலை காமிக்கிறது, அவ்வளோதான். இதில் சீமான் என்ன, சீமானுடைய மனசை பாருங்கள். இவ்வளோ தூரம் அவர் வந்து பேசியிருக்கார், சீமான் அவர்கள் மிரட்டியிருக்கார் எல்லாம் பண்ணி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கர்நாடகாக்காரன் காவேரி தண்ணியை தமிழர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் மதசார்பற்ற ஜனதா தளமாக இருக்கட்டும் எல்லாம் அவன் கொடியை கீழே போட்டு தமிழர் தண்ணி தர மாட்டோன்னு கர்நாடகா கொடி எடுத்துட்றான். அதே மாதிரி இங்கே காவேரிக்கு தமிழர் தண்ணி வேணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேருது அப்படின்னா நானும் அவங்களோட ஒன்று சேருவேன், தமிழர் உரிமைக்காக ஒன்று சேருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து அங்கே இருந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறான். இங்கே காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து என்ன பண்ணுறான், ஆளு வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சுருக்கிறான். அதாவது ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், காவேரியில் தண்ணி தரமாட்டேங்கிறது காங்கிரஸு, ஆனால் அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுக்குறான் தமிழன். அப்போ எப்படி அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்டார். அதான் 2 பாயிண்ட் வந்து நல்லா தெளிவாக இருந்துச்சு. இன்னும் பல விஷயங்களை பேசினார் வைங்களேன். அதில் முக்கியமாக இவர் போய் கலந்துக்கிட்டது காரணம் சொல்லிட்டு அதனால் இவர் மேல் நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு விமர்சனங்கள் வைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன காவேரி தண்ணி வரணும், அனைத்து கட்சி கூட்டம் யார் தலைமையில் போட்டால் என்னன்னு அவரவே அப்படி. ஆனால் இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் அது அப்பட்டமாக நாடகம் தானே நடத்துகிறாரு. அதான் தெரியுது, நாடகம் தான் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி.
அந்த நாடகத்துக்கு எல்லாம் போய் அவரை வந்து ஒரு பெரிய ஹைப்பு, ஒரு பிக் ஷாட்டு மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நடத்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்த டாபிக் என்னென்னா, நம்ம கருப்பையா, பல கருப்பையாவை பொறுத்தவரை எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சீமான் வந்து தெலுங்கர், கன்னடா, மலையாளி எல்லாம் வந்து எதிராக வந்து கட்டமைக்க பார்க்குறாரு. தமிழ் தேசியங்கிறதே இவங்களுக்கெல்லாம் எதிரானதுன்னு இந்த ஆள் பேசியிருப்பா. ஆனால் நம்ம எந்த இடத்துலையுமே அதுதான் சொல்கிறது. நாம் தமிழுக்கு வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு எத்தனை சதவீதம் இருக்காங்களோ, தெலுங்கர்களுக்கு ரெப்ரசன்ட், கன்னடர் எவ்வளோ இருக்காங்க, எல்லா ரெப்ரசன்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுவோம்போம். அதான் கேரளாக்காரன் அதான் சொல்கிறான், கர்நாடகாரன் எல்லா காரனும் அதான் சொல்கிறான். நம்ம சொன்னால் இவங்களுக்கு தப்பாக போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பல கருப்பையா அந்த கூட்டத்தை எந்திரிச்சுன்னு பேசுகிறாரு. அதாவது காவேரி பிரச்சனைக்கு முதல்ல உங்களுக்கு படம் கட்டினது யார் தெரியுமா அப்படின்னார். யாரா அப்படின்னு பார்த்தா, நாயக்கர் மன்னர் காலத்தில் தான் காவேரி தண்ணி தரமாட்டேன்னு சொன்னோன்னே இவங்க படம் கட்டிக்கிட்டாங்க நாயக்கர் மன்னர். சரி, அவங்க திண்டுக்கல் போகும்போது அணை உடஞ்சி தண்ணி வந்துருச்சு, அதனால் விட்டுட்டு வந்துட்டாங்களா, அதனால் நம்ம படையெடுத்தே நம்ம போனவங்க அப்படின்னு ஒரு பொருளாக. ஏன்னா அந்த சாதிய வன்மம் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது சீமானவர்கள் தமிழ் தேசியம் பேசும்போது பிறமொழியாளர்லாம் அப்படி இப்படின்னு இந்த ஆள் பேசி அங்கிட்டு வயிறு வளைக்கக்கூடிய ஒன்றா நம்பர் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது இல்லை, ஒரு ஒன்றா நம்பர் ஒரு ஆள். இவருடைய தம்பி மகன், சொந்த தம்பி மகன் பழனியப்பன், கரு பழனியப்பனுடைய சொந்த தம்பி ஒருத்தர் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லி முஸ்லீமாக மாறிட்டார். அவர் முஸ்லீமுக்காக வந்து இந்த ஆள் வந்து மேடையாக பேசுவாப்பில் பல கருப்பையா. நபியோட வாழ்க்கை வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை, அவர் வந்து மக்காவில் அப்படி வாழ்ந்தார், மதீனாவில் எல்லாம் பேசுவார். முஸ்லீம்களும் நம்மளும் அண்ணன் தம்பின்னு பேசுவார். ஆனால் சொந்த தம்பி மகன் முஜாஹிதீன் முஸ்லீமாக மாறிட்டானே, இன்ன வரை வீட்டுக்குள்ளே சேர்க்கலையாங்க. அந்தளவுக்கு ஒரு மத வெறியர் தான், சாதி வெறியர் தான் இந்த பழக்கருப்பையன். அப்போ இவருடைய அரசியல் இந்த பக்கம் இருக்குன்னா சீமானுக்கு எதிராக தான் இருக்குது. அதனால தான் அந்த கூட்டத்திலே சீமானுக்கு எதிராக எதுக்கு இந்த பாயிண்ட்டை பேசணும். அப்போது நம்மளுக்கு தோணுது, எதுக்குப்பா இவர் இந்த பாயிண்டெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல சலசலப்பை ஏற்படுத்தணும். அதனால் அண்ணன் பார்த்தாரு, பாதியிலே என்ன பண்ணுறாரு, சாட்டை ப்ரோ நீங்கள் முன்னாடி வாங்க ப்ரோ நாங்கள் போகிறோம். சாட்டை ப்ரோ முன்னாடி உட்கார, சீமானை பின்னாடி உட்காந்துட்டார் கொஞ்சம் நேரம். அப்புறம் பார்த்தா சாட்டை என்ன கடைசி வரை இருந்து அந்த இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இடையிலே போயிட்டார். தெரியும்ல அவருக்கும் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. எதுக்கு இவங்க டார்கெட் பண்ணுறாங்க சீமானை? அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி கூப்பிட்டீங்க, வந்தாச்சு, எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்க? ஆனால் வேல்முருகன் இருந்தார், அவர்கிட்ட சீமான் வந்து ஜாலியாக பேசிட்டு எல்லாத்துலேயும் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக தான் வந்து இருந்தார். இல்லை, ஆனால் அவரை வந்து ஒம்பளுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை கருப்பையெல்லாம் வந்து ஒம்பளுத்துக்கிட்டு அவங்க பேச்செல்லாம் வந்து, சரிப்பா நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் பல துன்பதோயன்களை அனுபவிச்சோமே, அதை பற்றி பேசு, அதை பற்றியெல்லாம் இந்த கருப்பையாவுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆகுனா சீமானை டார்கெட் பண்ணால் என்ன பண்ணணும், இதைத்தான் சொல்லணும். இதை ஒரு 4 வார்த்தை சொல்லிவிட்டு சீமானை அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துடுறது. இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியதாக நம்மளுடைய வேலையாக இருக்குது. இவங்க முகத்தில் கிழிக்க வேண்டியதாக நம்மளுடைய வேலையாக இருக்குது. எப்படியோ காவேரி பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த சீமான் கலந்துக்கிட்டது நம்மளுக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. ஆனால் இவர் நாடகம் போடுறாருங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.